கரெக்டாக வராங்க, தைரியமாக வரல. ரோடு சொல்லணும் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு வருது. எத்தனை நேரம் பின் பண்ணுற ஏறி இருக்கும், அதுக்கப்புறம் பின்னே வரல. நான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக போகும். இது ஃப்ளாட்டாடா? ஒரே அடியா 40 இருக்கும். இங்கே போடுறா ரைட்டில் ஸ்ட்ரீட்டில் பற்றியா பஸ் வருது. செம்மையாக இருக்குடா. ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே இல்லையா மேனி? பாண்டி என்னடா தேர்வானா தர மாட்டானா போயிட்டு வரத்துக்குள்ள பாடி எடுத்துக்கிட்ட தெரியாதுன்றான். சும்மா நல்லா இருக்கே மாமி. இது ஸ்டிக்கர் போடுற வாட்ஸ்அப்ல டெட் லிஃப்ட் போடுற மாதிரி இருக்கு. ஸ்டிக்கர் பண்றா ஆட் ஸ்டிக்கர் போயிட்டு ஸ்டிக்கர் போயிட்டு ஆட் ஸ்டிக்கர் கொடுத்து இந்த போட்டோ கொடுத்தலாம் ஸ்டிக்கர். மாமி பரவாயில்ல, கிளாரிட்டி நல்லா இருக்குடா இந்த ஃபோன்ல கூட. பெருசாலாம் ஒன்றும் எடுக்கலடா. அதான் இன்னும் வால்பாறைக்கு எவ்வளோ தூரம்டா இருக்கு? ஒரு 20 கிலோமீட்டர். இங்கே நம்ம ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்டா. நைட்டு லைட்டு போட்டு விட்டுருக்கோம். பண்ணியா? இன்னும் ஆஃப் பண்ணாமல் வந்துருக்கோம். நான் இப்போ தான் ஆஃப் பண்ணேன். நைட்டு ஃபுல்லாக அந்த லைட் இல்லை, ஹெட்லைட்டு. ஓ, இப்போ தான் ஆஃப் பண்ணியிருக்கேன். எல்லா இல்லை நீ எப்போது போட்டியாடா? நீ ஓட்டும் போது எப்போ ஹெட்லைட் போட்டியா? போட்டிருப்போம். முதல்ல ஹெட்லைட் எப்படி ஆன் பண்ணுறது? போட்டுருவோம், கண்டிப்பாக போட்டுருவோம். இந்த சைடில் திருப்பினா ஆகிடும். இண்டிகேட்டர் தான் இல்லையா மச்சான்? ஆமாம். தெரியலடா எனக்கு. பேட்டரி காலியாகி ஆஃப் ஆகாமல் வந்தது வண்டி. எப்போ போட்டேன்னு வேறு தெரியல. மணி 2 தடி ஏண்டா 1:50. ஒரு மணி நேரத்தில் போயிட மாட்டோம் மச்சான். அதெல்லாம் வால்பாறையில் நைட்டு பார்க்குறது மேலே இருக்குது. நைட்டு பார்க்குறோம். நடக்குது மேலே. நைட் என்னடா இருக்கு? நம்ம ஏரிக்கார் மாதிரி பாட்டை போட்டு வைப் பண்ணுவானுங்களா? ஏலகிரி போனோமே, அந்த மாதிரி வைப் பண்ணால் வேடிக்கை பார்த்தே போய்ட்டுண்டா. டீ சமோசா. நம்ம வைப் பண்ணுறது நம்ம டீ குடிப்போமா? வேணாம். இல்லடா அவங்ககிட்ட வெறும் மேகி நல்லா இருக்குடா. மேகி பிரெட் ஆம்லெட் தான் வச்சிருக்கான். யாராவது சாப்பிட போறீங்களா? மேகி பிரெட் சோறு நம்ம எந்த வியூ தான் அப்படியே பார்த்துக்கோ, அப்படியே போயிடலாம். மச்சான் நம்ம அந்த மிஸ்ட் இருந்தது அந்த மலைக்கு வந்துட்டோம்டா. பேர் மேலே மிஸ்ட்டு. பள்ளத்தை பார்த்தாலே அடிவேர் கலக்குதுடா. ஹில்ஸ்லாம் அடிக்கடி பிரேக் அடிக்கட, பிரேக்கை டச் பண்ணிட்டு அப்படியே போகணும்டா. இங்கெல்லாம் கூட வீடு கட்டி வசிக்கிறாங்களா?
பின் பண்ணுறா சுற்றி இன்னும் வாட்டர் ஃபால்லே இருக்கும்டா நம்ம. மச்சான் இந்த உள்ள டீ பிளான்ட்ல போற மாதிரி ஸ்பேஸ் இருக்கு. இந்த டீ பிளான்ட்ல போற மாதிரி தெரியல. வாட்டர் ஃபால் ஃபோட்டோ பாயிண்ட்னு ஒரு ஏரியா பார்த்தேன். என்னோட மறுபடியும் காது அடிக்குதுடா. எனக்கு 9 ஓட்டையும் அடைக்குதுடா. இப்போ கிளச்சை விட்டா இது பிரேக்கை விட்டு கிளச்சை பிடிச்சாச்சு. கிளச்சை விட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தாதான் போகும். இப்போ பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டா வண்டி பின்னாடி போகுது. என்ன பண்ண இந்த மாதிரி ரயில் ஸ்டேஷன் போவாங்க பார்க்கலாம். போய் பாரு. அதிரப்பள்ளியிலேருந்து அப்படியே பாலக்காடு போயிடும். இன்னைக்கு நாளைக்கா? நாளைக்கு. இது பாரு அது பாரு அந்த சைடில் போட்டுருக்கான் பாரு. அங்கே போட்டுருக்கான் பாரு. பி அவேர் ஆஃப் ஃபாக்ஸ். என்னடா நிறுத்தலாமா? இன்னும் பார்க்க போய் இல்லை நெக்ஸ்ட் இது போ. நெக்ஸ்ட் இது சூப்பராக இருக்குது. என்னடா நெக்ஸ்ட்டு கீழே அங்கே மச்சான் இந்த ரோடு அங்கே தான் போகுது. இனிமே வால்பாறை 14 கிலோமீட்டர் கூட என்னோட அங்கே பாரு ஃப்ரேம் பாருங்க ஜி. நிறுத்தலாமான்னு கேட்டேன். கூட போனேன். நேரம் தான் போகணும். டீ ஸ்டால் ரெடி. கீழே போனால் வியூ இருக்குது. கீழே போகலாமா? இங்கேயே ஒரு ஓரமாக நீங்கள் பார்த்துக்கலாம். டேய் அங்கே பாரு பயங்கரமாக இருக்கா வியூ. என்னடா ஒருத்தன் தூங்கிட்டான், ஒருத்தன் தூக்கம் வர்றதுக்கு அறிகுறி கொடுத்தான். டீ பிளான்டேஷன் வந்து தாண்டி வந்துட்டோம். செம்மையாக இருக்குது சைடு. வரும்போது மிஸ்ட்டு தட்டுச்சடா. என்னடா அது? சார் நம்ம மிஸ்டுக்குள்ளே தான் இருக்கோம். தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியும், உள்ளே தான் இருக்காது. எல்லாரும் என்ன ஏமாத்தி. மச்சான் அது இன்னும் மேலே போகுதுடா அந்த ரூட்டு. அங்கே ஒரு ட்ராவலர் போகிறான் போயிருக்கு. மனித கால் திறமே படா. இறங்குறான்டா அவன். மச்சான் ஃப்ரேமை பாருங்க ஜி. ஃப்ரேமை பாருங்க ஜி. கிட்டியாக இருக்கு ஜி. அந்த சீனிக் பியூட்டி வந்து நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்காம தூங்கிட்டு வரான். எப்படி கொடுத்துருக்கான் பார்க்கலாம். போன எழுபதுக்கு பெரிய மேட்ரில் ஸ்பீக்கர் உட்காந்துக்கிட்டு போய் எப்படா தூங்குறீங்க வண்டியில்? அம்மே தூக்கம் வரல, மேலே இருந்து காது அடைக்குது. பத்தியா ஒன்று பஸ்ஸுக்காவது வழி.
மச்சான் இங்கே அட்டி போடலாமா? டீ குடிக்கலாமா? மேகி இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. முன்னாடி கொஞ்சம் போயிருக்கு, முன்னாடி கொஞ்சம் இருக்கு, அங்க நிறைய இருக்குது. இங்கெல்லாம் நிறைய இருக்குது. கீழே இறங்குதா? ரைட்டில் ஒன்று போகுது ஒன்று. அங்கே ஃப்ரீயாக இருந்ததுடா வண்டி ஓடுறதுக்கு. நம்ம மேகிலாம் வேணாம், நம்ம ஏதோ ஒரு டீ கடை. நம்ம ஏன் போய் மீல்ஸாக சாப்பிடணும்? எவ்வளோ நாள் டீ குடிச்சா நீங்கள்? நான் டீ குடிக்க மாட்டேன்டா. டீ எல்லாம் ஒரு வாட்டி தான்டா, அவ்வளோதான்டா. இந்த போட அங்கே வச்சு ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்கிறானுங்களா? சும்மா ஒரு ரெஃப்ரெஷ்ஷே எப்போது குடிக்கிறோமா? நான் அடிக்கடி எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஏய் நான் அதே தான் ஒரு 2-3 தடவை குடிப்பேன். நேற்று தான் குடிச்சேன், 2 குடிச்சேன் நான் நேற்று. நீ காலையிலேருந்து 1 தான் குடித்தேன். ஆ மச்சான் கரெக்டாக தான் வாங்க. ஒரு நாளைக்கு 1, 2, 3 ஓகே. 10-15 குடிக்கணும்னா கஷ்டம். நம்ம இந்த முறுக்கு இருந்தாரு பாண்டித்தான் நான் வியூ வந்தா கூப்பிடுறியாவா? என்ன இதெல்லாம் வியூ? அங்கே பேர் பாண்டி 2 சாப்பிட்டு தூக்கம் போயிடும். என்னடா அங்கேயே ஏதாவது இருந்தது மறுபடியும் ஊருக்குள்ள மேப் போட்டு பாருங்களா? கொஞ்சம் சார் இது இருக்குல்ல. ஃபோன் என்ன வச்சுருப்பாங்க? மச்சான் அவன் ஃபோனில் சிக்னல் இருக்கா பாரு. ஃபோன் இங்கே என்ன வச்சுருப்பாங்க? இந்தா சிக்னல் இருக்காரா? விஜய் இருக்கா? ஏர்டெல் பேசுங்களா? ஜியோடா. ஜியோவா? 2 கூட பாண்டி. ஏர்டெல் உண்மைங்க அங்கே 2 கூடுறானா மொத்தமாக கொடுக்குதா? எடுத்துக்கோ மச்சான். ஒன்றும் லோட் ஆகுது. என்ன மம்மி புரிஞ்சுங்களா? சப்பா 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 தெரியுங்க. அப்படியா? ஓகே சார். மச்சான் உள்ள சிட்டி இருக்குடா. இன்னும் ரொம்பவும் போகணும். ரொம்ப 8 கிலோமீட்டர் போகணும். வால்பாறை போட் ஹவுஸ் என்னென்னமோ இருக்குடா. உள்ளாரங்கா ஓட்டணும். ஏன்னா போகலாமாப்பா? தோற்று வந்துடும். மாற்றிட்டா பார்த்துட்டாங்க. போடுங்களா? 2 hours later. போயிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா இங்கே கூழாங்கல் இருக்குதுன்னு பேர்? மோஸ்ட்டாக ரிவரில் வந்து என்ன இருக்கும்? கூழாங்கல் புழல் இருக்குமா? ஒரு நல்ல ஐடியா. மோஸ்ட்டாக ரிவரில் வந்து அரிசி அது மண்ணாக தான் இருக்கும். இங்கே வந்து கூழாங்கல்லாம் இருக்கும். அவ்வளோ நோக்கி போடுறா. பாரு எவ்வளோ நோக்கி போடுற. மேகி, டாம்லெட்டு, அப்புறம் இந்த இது காலிஃப்ளவர் பக்கோடா அதெல்லாம் இருக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மச்சான். இந்த கூழாங்கல் ரிவர் பற்றி சொல்லாது. ஓ ஆனால் எதுக்குறாங்க நிற்கிறாங்க? இது க்ளோஸ்னா மண்டபம் நிற்கிது. க்ளோஸ்டு 5 மணி வரையும் சொல்லுறா. அங்கே ஐஸ்கிரீம் தான் இருக்குது. நம்ம எதுக்கு போயிட்டு இருக்கோம்? திரும்பி போயிடலாம்டா. சாப்பிட்டு போயிடலாம்டா. வந்து தான் வந்து ஒரு தூரம். அது அவ்வளோ கடை இருக்கே அங்கே சாப்பிட்றது. இங்கே பண்ணிடலாம் மச்சான். இவ்வளோ கடை இருக்கு. நூடுல்ஸ் தான் தராங்கடா. மேகி தான்டா. இந்த காரப்பொரி மால் இதுக்கப்புறம் கடை கிடையாது. இங்கே தான் எங்கே இருக்கு பாரு. கூழாங்கல் பெருசாக இருக்கு நினைச்சுங்களா? ஏன் தமாசம் கூழாங்கல் அப்படியே அருவி கொட்டும். கூழாங்கல்லாம் கொட்டும் நினைச்சுங்களா? கூழாங்கல் கதை அருவினா அதை பார்த்தியே அங்கே தான் கொஞ்சோண்டு மேட்டில் ஒரு கூழாங்கல் இருந்தால் கூழாங்கல் வீடா? ஃபுல்லாகவே கூழாங்கல் தான்டா இருக்கும்.
என்ன பார்த்த நீ? ஐயோ ஈஸ்வரா மச்சான் எனக்கு அங்கே ஒருத்தன் வெள்ளரி விட்டான் அது ஓகே எனக்கு போகலாம். நீங்கள் அங்கே வர பற்றி தான் இது இருந்தாலும் ஓகேடா வாங்குவான்ல அது எப்படி நீ சாப்பிடுறது சரி ஓகே டென்ஷன் ஆகும் அப்படி நீ சாப்பிடுவ எல்லாரும் தான்டா, நான் மட்டும் கூட திங்க போகிறேன். அவன் திங்க மாட்டானுங்களா அப்படி இவன் இருக்குது இது சாப்பிட்டியா அது நல்லது சாப்பிட்டியா இது நல்லா சாப்பிட்டியா வீட்டில் வச்சுட்டுவான் அது ரூல்ஸ் அப்படியே இருக்கிறாங்க எடுத்தா திட்டுவாங்க எடுக்கலாம் திட்டுவாங்க வாங்கிட்டாங்க யாரையும் போடுவாங்க. இறங்கி கூட பார்க்க முடியாது. போலீஸ் நிற்கிறாங்க இறங்கி போகக்கூடாதான் இதில் மேலே ஏறி போயிட்டு முட்டை காடை முட்டை இது காடை முட்டை அப்படியா இல்லை காடை முட்டை சோளம் சாப்பிடலாமா மக்காச்சோளம் மக்காச்சோளம் சாப்பிடலாமா மக்காச்சோளம் சாப்பிடலாம்டா. ஃபைபர்ரா காடை முட்டை இது ஒன்று இது 50 இது ஒன்று இது இருடா இருடா கோல்டுனா அது மாதிரி 50 ரூபா மேலே கொடுக்கலாம். நிறையா இருக்குது. 2 கன்று போட்டு 60 ரூபா ஆயிடும். அந்த வெங்காயம் ஆடு போட்டு உள்ளே கேட்பாங்க. இது ஒன்று இது ஒன்று நான் இல்லை நானும் சொல்ல வேண்டியதா கேட்பாங்கடா. அது பிரச்சனை கிடையாது இப்போ போட்டிருக்காங்க எப்பவுமே அது மாதிரி ப்ரோட்டீன்ஸை ஏற்றிட்டே இருக்கும். வேலை ஏதாவது வந்துடும் நான் சரியா அவனுக்கு நல்லா இருக்கும் அப்போ ரெண்டாவது டேய் காரம்டா சாவரா கையில் போட்டு இப்போ வாங்க போகிறேன் நேரா டேய் டீசெண்டாக சாப்பிட்றேன். வாங்கிக்கவா ஒரு ஆயில பக்கம் வாங்குற ஃபைபர் ஏற்றி எனக்கு கொய்யாக்கா மட்டும் வாங்கிட்டாங்கடா ப்ளீஸ்டா
இல்லை மேடம் அப்படின்ற டிப்ஸ் நகரா சரி மச்சான் மச்சான் ஏதோ கீழே போட்டு மேலே போட்டு மிளகா ரசம் மிளகா ரசம் உப்பு இது வாங்கினது வாங்கி பாரு இதை வந்துடுறேன் நீ மனுஷன்டா நீதான்டா மனிதன் எப்போ சொல்றா என்ன ஜென்மம் வயிறாடா அது அப்படியே சாப்பிடணும்டா ஆல்ரெடி பிரச்சனை சூப்பர்லா போறணும் சரியான டேஸ்டா பவுல்டா 50 ரூபாயா 50 ஓடி இது கொஞ்சம் காயுதாண்டா நடு பீஸ் வேணும்டா டீக்கா பேக்கா டீ இருக்குயா டீ இருக்குயா டீ இருக்கா எங்கே இருக்கு டீ இருக்கு காலிஃப்ளவர் இருக்கு ஜிலேபி தெரியுமா ஜிலேபி தான் தெரியுமா சூர்யா சாட்லேருந்து ஒரு போட்டோம் வெஜ் தானே ஃபுல்லா இது பார்த்து இந்த வீடியோவை அதே இதை வச்சு தனியாக கேட்ச் பண்ணி போயிடலாமா எப்படி இது ஒரு மீன் 100 ரூபாய்க்கு வருத்தாடா முத்துரா ஒரு மீன் 100 ரூபாய்க்கு வருத்தா ஒரு மீன் அமைச்சா 100 ரூபாய்க்கு இது வருத்தான்னு கேட்குறேன் கிலோ 350 ரூபா மச்சா ஒரு கிலோக்கு 6 மீன் வரும் இதெல்லாம் சர்வீஸ் பண்ண வேணா நாங்கள் மறுபடியும் வீடு போகணும் நம்ம இதில் பூலம்பு அடி கோட்டாக இருக்கும்ல உள்ள அங்கே பா ஆமாக்குடா நல்ல ஸ்மெல் நட்சத்திர ஆமாக்குடா ஆவேதுன்னா அப்படி நட்சத்திர ஆமாக்குடா நட்சத்திராமையா ஆமாம் பெருசாக இருக்குது பாரா ரூம்ல ஒரு சேட்டை பண்ணுவோம் பாரு இது ஜெட்டு இது நன்றி சொல்லிட்டா அதான் படிச்சு நிற்கிறாங்க நன்றி போட்டா அதுக்கும் போய் பார்த்துனே ஃபிஷ் சாப்பிடுவாங்க தனிப்பா காய்னவா இது உள்ளதா அதை கொட்டிட்டு அது கீழே போட கீழே போட அது கீழே போட்டா எல்லாம் சாப்பிடணும்ல திருப்பி எங்க போற நீ எங்க போற தனி வரலாங்க சாப்பிட தனி இங்கே தானே இருக்கு சாப்பிட்டு இந்த குப்பை தொட்டில் போட்டு ஒரு பாட்டில் வேணும் ப்ளீஸ் ஸ்டாப் நீ மீன் சாப்பிட்றியா நான் மீன் சாப்பிட மாட்டேன் அப்பாடா தாகமா இல்லையா நான் ஃபைபர் சாப்பிட்றேன் ஃபைபர் சாப்பிட்டு தண்ணி குடிச்சேன்னா வயிற்று கலர் அடிச்சு விடு எவ்வளோ கொடுத்தாங்க கரெக்டாக பற்றியா 100 ரூபா மீன் நான் கொடுத்தாங்க நியாயமாக இருக்காங்களா சொன்ன வார்த்தை 100 ரூபா மீன் 100 ரூபா மீன் நான் 500 ரூபா கொடுத்த மீன் நாங்கள் பார்த்தா நியாயமா இருக்காங்களா அந்த அக்கா எவ்வளோ கொடுப்பாங்க எல்லாருமே ஏமாத்துறோம் எல்லாம் ஏமாத்துறாங்க பாஸ் எல்லாரும் வட்டாங்க என்கிட்ட 2 வாட்டர் பேக்கெட் நான் தான் அப்படியே காப்பாற்றினேன் இந்த பாட்டில் நல்லா இருக்காது ப்ரோ டிக்கெட் போட்டு வருவாடா புரியல
6 மாதத்துக்கு முன்னாடி இப்படி சில் பண்ணாதான் சைஸ் அங்கேயும் சில் பண்ணுறான் இங்கேயும் சில் பண்ணுறான். அதான் ஜூன் மாதம் நான் கிங்ஸ்னு ஒரு இடத்துக்கு பண்ணேன். அது வச்சு இல்லை இங்கே சொல்ல இல்லை என்னதான் வெளியே பண்ணாலும் இது திருப்பி மலேசியாவோ சிங்கப்பூரோ போவான் அங்கே வச்சிருது அதான் ஜில்லி ஜில்லி ஜில்லின்னு இருக்கும். என்ன மாதிரி வியூ உள்ள விட மாட்டேன். நல்லா இருப்பானுங்க சார். என்ன இந்த வண்டி நெருடி பார்க்க வேண்டியதா இது பாரு கார் அந்த பைக் இது பண்ணும்போது டிவியில் யூடியூப் இருக்கு சிவாஜி முத்துக்குமார் வீடியோ போடுறோம் ஃபன் பண்ணுறோம். சாணிக்கு நேரா அதில் இதில் இல்லை இதில் அதில் இல்லை. அருமையாக மச்சான். நான் தான் சிக்கன் மட்டன் ஃபிஷ் ஒரு வைபு மச்சான். அது அச்சு சொல்லு. எதுக்குல வச்சுருக்கான் வாட்டர்லாம் போட்டு போனால் கற்றுங்களா பேப்பர்னா பரவாயில்ல மதி போயிடும். இதோ இப்படி மீன் முள்ளு அதெல்லாம் பரவாயில்ல. இது போயிடும்டா. பாட்டில்லாம் ஒருத்த கொஞ்சம் ஓவரில் நாளைக்கு வந்து அதில் போய் கலக்கலாம். வண்டியில் டிஷ்யூ இருக்குல்ல இருக்கா நம்ம சாப்பிட்ட ஒவ்வால்ல மந்தூரி பெருசு தெரியாது. ஆமாம் பாண்டியை ரோஸ்ட் பண்ணுறது ஜாலியாக இருக்கும். நல்லா இருக்குடா. அது இந்த மிளகா வச்சுட்டு இதோட சாப்பிட்டா வருமாடா. ஆமாம் இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணா இந்தா உன் கேக்கு. நன்றிடா முடியாதுடா ஒரே ஒரு பைட்டு எடுத்துக்க எனக்கே ஒரு பைட் கொஞ்சம் பிரெட் ஆம்லெட் ஒரு பீஸ் சாப்பிடு. அதான் முட்டை சாப்பிட்றல அப்புறம் ஆளுக்கு ஒரு பீஸ். ஆளு பிரியாணி ஆளுக்கு ஒரு பிரியாணி. இன்னும் இவ்வளோ பெரிய பீஸா ஐயா உருளை அப்படிதானா அது பார்த்துருக்கியா அது ஜேபிபி இல்லை அண்டா பிரியாணி முட்டை மட்டும் இருக்கும். ஓகே ரெக்கார்ட் ஆகுதாடா வீடியோ? ஷோல்டர் வச்சிருவா கேமரா ஷோல்டர் வச்சு இங்கே கரெக்டாக தெரியும்டா போ. வைக்கிறேன் ஓகேவான்னு கேளு. 1 kg சேர்த்துட்டேன். உனக்கு ஏன் செத்த வாயி நான் படிக்கிறேன்டா. எப்படி இது ஏன் பண்ணி பாக்கெட்டில் வச்சுருக்கிறேன்? உனக்கு உனக்கு கெட்ட வாய் தான் நான் சொன்ன மாதிரி. டீ மட்டும் தான் பரவாயில்ல. ஓகே அதுதானே இது கூட இது நல்லா இருக்கும். எனக்கு டீ அப்படியே டீத்தில் கொதிக்க வச்சு இஞ்சி போட்டு தட்டி போட்டு என் பொண்டாட்டி கொடுப்பா அப்படி பிச்சுனே இருக்கலாம். அங்கே கூட லவ் கட்ட இஞ்சி தட்டி போட்டு. ஆமாண்டா சூப்பர்டா. சில நேரத்தில் இஞ்சி டீ கொடுப்பா, சில நேரத்தில் ஏலக்காய் தட்டி கொடுப்பா, பயங்கரமாக இருக்கும். உங்கள் ஒய்ஃபு நல்லா இது பண்ணுவாங்க. நான் எதனால டீ பைத்தியமானேன். என் ஆள் ஆந்திரா ஃபுட்டு செம்மையாக செய்வாங்க மச்சான். அவளுக்கு குடிச்சிட்டு வெளியே எங்கள் அம்மா வச்சு குடிச்சாலே கேவலமாக இருக்கும் சொல்லுவேன். இதெல்லாம் ஓவர் தான் சொல்லிட்டு அப்புறம் சண்டை வந்துருச்சு. இதுதான் தப்பு. நான் அவகிட்ட சொல்லுவேன் நீ வச்சு குடிச்சு என் அம்மா நல்லா மாட்டேன் டீ வேணும்னு சொல்லு ஐஸ்லாம் வைக்காத. சரி டீ வேணும். ரெக்கார்ட் ஆகுதான் பாரு ரெக்கார்ட் ஆகுதா பாரு ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகுதான் பாரு. இந்த ஃபுல் ஃபேஸ் தெரிய மாட்டேடா நாங்களாம் தெரியும்டா. அது எனக்கு வேணும்டா. இது பண்ணி வேணும்டா. நான் மட்டும் ஒரு வாரமா அப்படி நசுங்கன மூஞ்சி மாதிரி இருக்கேன். என் மூஞ்சி அப்படியா வைட் ஆங்கிள் இல்லை அது விடு ரெக்கார்ட் ஆகுறதுதான். இப்படியாச்சும் ஒயிட் ஆகுமா? ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒயிட் ஆகுமா? அப்படியே உட்கார வேலை பண்ணிருக்கிறியா எல்லாரும் தெரியும்.
புள்ளிரவு விடிய மட்டும் எவ்வளோ பெரிய கிராஸாக இருக்குது ஆமாண்டா அந்த குட்டி பார்த்தது பயமா இருக்குடா அது மலை பாம்புடாது, போச்சானே தெரியல. அது மலை பாம்புடாது, மலை பாம்பு அது. ஏன் மலையில மலையில இருக்கனால மலை பாம்பு. காட்டு வீடு காட்டுல இருக்கீங்க பைத்தியக்கார குமுத்தி இருக்கா இல்ல நீதான் ஆர்டர் பண்ண மச்சான். எனக்கு முட்டை தால் உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஆகாது மச்சான். அப்போ எதுக்கு ஆர்டர் பண்ண? எந்த டக்குன்னு ஆரம்பிச்சு எந்த டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சு தேன் ஊற்றுறாங்கடா, நல்லா இருந்துடா, டேஸ்ட் இல்லை. என்னடா ஏதோ மிக்ஸ் ஆகிருக்கு. குடு ரொம்ப நல்லா இருக்கா சாப்பிட்றதுக்கு? குடா இல்ல மச்சான், இதுக்கு முன்னாடி நான் லெமன் டீ குடிச்சதுலன்னு நினைக்கிறேன். குடா தேன் மச்சான் ஏதோ நல்லா இருக்கு. ஓ டீ தூள் போடுவாங்களா? நல்லா இருக்கு. ஆமா. நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது. லெமன் டீனா லெமனை வச்சு தேன் லெமனை போட்டு காய வச்சு அதை அரைச்சு அது டீ தூள் எக்ஸ்ட்ரா லெமன் ஊத்துவானுங்க, ஸ்பீஸ் பண்ணாங்க தெரியும். டீ தூள் டிகாஷன் போடுவாங்க தெரியும். அது லெமன் ஜூஸ் அவ்வளவுதான். ஒய்யால அதான் lemon. நிஷி நீ ஏன் தலையில வச்சிருக்க நீ? பாண்டி போடுவானே 69 அது கீழே ஓப்பன் பண்ணி சார்ஜ் போட்டு அப்படியே யூஸ் நல்லா இருக்குடா. நல்லா இருக்கும். சரி ஒரு பீஸ் வயிறு ஃபுல்லாகுது, மீன் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகுது. மச்சான். நம்மளும் ஓட்டா கொஞ்சம் கொஞ்சமாக டின்னரை முடிக்கிறோம் மச்சான். எனக்கு போதும், இது அவ்வளோதான். நைட்டுக்கு இது போதும் எனக்கு. க்ளோஸ்டு, இதுக்கு மேலே சாப்பிட முடியாது என்னால். இவனுங்க எதுவுமே மசாலா இல்லைங்களா, ரொம்ப அடாவடி இல்லாமல் லைட்டாக செய்கிறானுங்கப்பா. கரெக்டாக வேஸ்ட் ஆகுது. நல்லா இருக்காங்க கடை. ஆனால் ஒருத்த ஹார்லிக்ஸில் மட்டும் பாரு சக்கரை சக்கரை இல்லை இல்லை கலக்கலை. பாதி இருக்குடா. ஏய் கலக்கலடா, அது கலக்கி குடிக்கணும்டா நீ. நல்லா இருக்குடா இது. இந்த மாதிரி நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிடாம கொடுத்து கொண்டாட்டி ஒன்று எப்படி வதச்சிருக்கா பாரு. திங்கிறேன் நான் பாய்லர் வாங்கி வச்சு. ஆமாண்டா, ஆஃபீஸ் தான் முட்டை சாப்பிட்றாங்க. அதுக்கெல்லாம் இங்கே பாரு, அன்னைக்கு போனேனே இங்கே பாரு, இன்னும் சரி வர முட்டை சாப்பிட்டேங்கிறான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த ஐடியா கொடுத்ததும் ஒய்ஃப் தானா? ஆமாம், பாத்தியா ஃபர்ஸ்ட் வச்சு முட்டை சாப்பிட்டான்ல அவங்க கிடக்குறாங்க. உனக்கு இது நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஜிம் பண்ணல இந்த ஓகேல பவுடர் 45 பரோடு தினம் 450 ரூபாய்க்கு கூதி 500 ரூபா. அதெல்லாம் சாப்பிட்டா நீ அதை மெயின்டைன் பண்ணு. சாப்பிட்றது தப்பு இல்லை, சாப்பிட்டுனே இருக்கணும், அதுதான் பிரச்சனை. சரி வைப்புடா, வைப்பில் போகிறானுங்கடா. அடி சொன்ன மாதிரி எனக்கும் வயிறு அப்படியே கனமா இருக்கு. பத்தலாம் அமைதியா. அவ்வளோதான், இல்லை வைப்பு தான். மச்சான் டிடி போட்டு நாளைக்கு பிளான் போடுவோம். ஐயா அன்னைக்கு வந்தோம்ல ஞாபகம் இருக்கா? இந்த போகும்போது நாளைக்கு பிளான் அந்த ரூமில் டேய் அங்கே அந்த ஊரில் பண்ண அதில் போன பார்த்தியா? ஹோட்டலில் போய் போட்டு போமா இல்லை இங்கே பார்த்து ரூம்ல பாத்துக்கலாம். மச்சான் போய் வீடியோ எல்லாம் பார்க்கலாம் மச்சான். சரி அந்த இது பார்த்தோம், அந்த ரூமில் பார்த்தோம்ல, அது கொடைக்கானல என்ன என்னது அது கேலகிரி பார்க்கும்போது வீடியோ எடுத்து பார்த்தேன். நைட்டில் வீடியோ பார்த்து சுற்றிருந்தோமே, அது பார்த்துருக்காங்க ஜாலியாக. டிவியும் இருக்கு. அட்டி போட்டுடலாம். ஏன் டிவியில் டிலீட் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். 10 மணிக்கு பத்துரும் அப்படியே கேட்போம். பேட்டரி இல்லைன்னு 6 மணிக்கு எழுந்து கிளம்பிடலாம். சரி அந்த ரிமோட்டில் பேட்டரி இல்லைன்னு கேட்போம். சுத்தமாக பேட்டரி இல்லை. குடிக்காதீங்கடா, நாளைக்கு போகிறது அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ரா, நஞ்சிருவீங்கடா. ஏமா இது சாக்ஸ் போடுறா மறுபடியும் இல்லைடா குளிக்க அலோடு இல்லைடா மச்சான். நான் உனக்கு சொல்றது புரியல, நீ குளிக்கலாம் தேவையில்ல, நீ தூரமா நில்ல, அடிக்கிற சாரில் நீ நஞ்சிருவ. டாப்டு மச்சான், எனக்கு இது 2வது தடவை அதிரப்பள்ளி போகிறது. நான் ஆல்ரெடி போயிருக்கேன். இதனால குடிக்கணும். அதிரப்பள்ளி முட்டை கொடுக்குமா? என்ன சொல்கிறேன்? இது காலைல மாய்ச்சரைசர்ல அது இங்கே வந்து முத்தம் கொடுக்கும். அதான் கழுத்தில் மட்டும் க்ளீன் பண்ணிக்க மச்சான். நான் சொல்றது புரியுதா? டேய் நஞ்சு அவங்க இது ஜஸ்ட் இதுல போக கூட சொன்னாங்கடா. நான் சொல்றேன், நீ இப்போ குளிப்ப, அது ஒரு ஜெட்டி மாற்றணும். 4 மணி நேரத்தில் இன்னொரு ஜெட்டி இன்னொரு ட்ரெஸ் மாற்றணும். அது நான் குளிக்க மாட்டேன். நான் குளிக்க மாட்டேன். ரைஸ் மட்டும் கிட்ட போனாலே அடிக்கும். கரெக்டா கிளாஸ்டா ஏய் ஒரு பீஸ் சாப்பிடுறா சரிவா சாப்பிட்ற மாட்டேன். இந்த செக் காஸ்ட். நன்றி ப்ரோ. மச்சான் கிட்ட போனா அவ்வளோ சாரில் அடிக்கும். இது நல்லா இருக்குடா இது. மச்சான் அந்த கேக் அடிக்கிறா இல்ல நீ அடிக்கடி சாப்பிடலாம். எனக்கு முக்கியமாக முட்டை வாசனை வருதா, அதனால சாப்பிட்றேன்.
கொஞ்சம் முட்டை தான் பிரச்சனை. ஏய், எந்த பச்சை எந்த முட்டை எக் சாப்பிட்டா டிஷ்லயுமே வந்து அந்த வாசனை வராது. அப்படியா? ஈவன் இதுல கூட பாயில்டு கூட பாயில்டே எனக்கு அது ஃபீல் ஆகும். எக் வராது. ஆனா சாப்பாடு வச்சு தான் சாப்பிட தனியா சாப்பிடணும். அதான் மச்சான் ஆம்லெட்ல எல்லாம் வராது. ஸ்மெல் வராது. இது வந்து அது என்ன சொன்னா நீச்ச வாசனை. அது எனக்கு பிடிக்காது. ஆஃப் பாயில் பச்சை முட்டைலாம் அதெல்லாம் முட்டையை போட்டு அப்படியே என்னது ஸ்கிராம்பிள் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், செம்மையா இருக்கும். புஜி மாதிரி முட்டை பொரிச்சான்னு சொல்ல மாட்டியா? அதான் ஸ்கம்பிள். பொரிச்சு எடுத்தா அதாவது சொல்ல வேண்டியதா? கெட்டியா இருக்குல்ல? போய் டவுன்லோட் பண்ணும் போல. காலை டவுன்லோட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் டவுன்லோட் கேக்குது மச்சான். புல்லட் மாதிரி வேகமா வந்தீங்க பின்னாடி பையன் ட்ரெயினில் நேரிட்டும் இன்னும் கொஞ்சம் வேற நாரிட்டும். நாளைக்கு நல்ல முடிவு பாயிண்ட். கண்ணாடி எங்க? உன் கண்ணாடி தான் அவனோட பாக்கெட்லேயே வச்சு டனல் பாக்கெட்ல வச்சு கோடையார் டேம் பார்த்துட்டு வடச்சல் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே கேரளா போயிடும். ஃபால்ஸ் சாப்ரா ஃபால்ஸ் இது இருக்கு. இதோ பிளான் போகிறது இவன். பார்த்துட்டு அப்படியே பார்த்து பொங்கல் பிளான் தான் இவன் தான். எஸ்கி குசிங் 2 பேர். இன்னைக்கே ரூம் கேட்டுருவோம். ஆமாம், இன்னைக்கு ரூம் கேட்டு எல்லாம் பண்ணிடுவோம். சண்டே ஈவினிங் தான் கிளம்புறோம். 2000 ஆனால் ஓகேடா. சண்டே ஈவினிங் தான் கிளம்புறோம். ஆமாம் டே மாமே, மண்டே மார்னிங் அப்படியே போயிட பார்க்கணும்டா டே. மண்டே அப்படியே போயிட பார்க்கணும்டா. சண்டே ஈவினிங் தானே போகிறோம். போன மாதம் நிறைய எல்ஓபினால ரொம்ப கருப்பா. நீ லாகின் பண்ணுறதுக்கு நான் பொறுப்பு. டோன்ட் வெரி. ஆனால் ஆஃபீஸ் போறியா இல்லை இங்கே போயிருக்கீங்க? ஆஃபீஸ் போய் வெப்பம்லாம் கிடையாது. ஆஃபீஸ் போய் என்ன பண்ணலாம்? ஒரு 5:30 5:15 போயிட்டு நான் போதும் ஆஃபீஸ். நீங்கள் நேராக இருக்கணும். ஆஃபீஸில் இருக்கட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்போ லேப்டாப் ட்ரெஸ் இல்லை லேப்டாப் இல்லை. ஆமாம் வைக்க வீட்டுக்கு மறந்துட்டேன்டா. இவன் ஒர்க் பண்ணுறானே ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணுறேன். லேப்டாப்லாம் இல்லை மாமி, அங்கே உள்ள சிஸ்டம் தான். யார் அது? நீ தானே? கம்பியை கட்டி விட்டான். நான் எதுவும் பண்ணலடா. கம்பி இந்த அளவுக்கு இருக்குதுடா. நல்லா கொசு மாற்ற கொசு மாதிரி இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம்.